மார்னிங் 1:17 ஆச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா பேக் பண்ணிட்டேன். ஓகே, இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓகே, கிளம்பலாம். ரெடி ஆகிடுச்சு. திடீர்னு டைம் இஸ் 1:57, ஆல்மோஸ்ட் 2 AM ஆச்சு. அவ்வளோதான், கிளம்புனா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு இது மட்டும் இருக்கட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த ரைடு. இப்போ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா தாராபுரத்தில் கிஷோர் வந்து மீட் பண்ணிவிட்டு அவரோட நான் டேரெக்டாக திண்டுக்கல்லில் இன்னொரு பிக்கப் இருக்குது. மொத்தம் 2 பக்கம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில் வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிஷோரை மீட் பண்ணும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஈஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இருக்கும் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஈஸில் அடித்தாச்சு. செக் பண்ணிட்டேன். மெசேஜ் போட்டு விடலாம். ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தாராபுரம் வந்துட்டேன். கிஷோர் பிரதருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 4 o'clock வர சொல்லியிருந்தேன். வந்துட்டேன். டைம் ஆல்மோஸ்ட்டு 4 AM ஆயிடுச்சு. பாப்பா எவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கான்னு தெரில. பாப்பா ரைட் சார், தாராபுரம் வந்துட்டோம். தாராபுரத்துலேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அவனு கிஷோர் பிரதர் வந்துட்டுருக்கோம். ஏரியா பாருங்க, செமையாக இருக்குது. செம பிளேஸுங்க அது. அப்படியே பனி. சைடு க்ளவுஸ் போட முடியல. சரியான இடம். பாலா வந்துட்டாரு. பாலா, நான், கிஷோர் 3 பேருமே போயிட்டுருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா பிரதர் கிஷோரோடது. அவர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய வண்டி அவர் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. பாலா அவர் வண்டி ஓடிட்டுருக்காரு. எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அவங்க வண்டியை அப்படியே மாற்றி அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி இருக்குது என்னன்ட்டு. நல்லாயிருக்கு இது ஓட்டுறதுக்கு. இந்த வண்டி டிரான்ஸ்மீட்டர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கா, ஸ்பீடோமீட்டர் டிரான்ஸ்மீட்டர்லாம் ஓல்டு டைப்பில். வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. அங்கே மீட்டிங் பாயிண்ட்டு போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்கள். நம்ம பாலா வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நல்லாயிருக்கு கம்பெனி வண்டி.
கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காரு. சின்ன வேலை மட்டும் இருக்குதுல்ல, மற்றபடி வண்டி இதை பிக்கப்லாம் நல்லா இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் ஓட்டினா மட்டும் கொஞ்சம் தலையாட்டுறாப்புல. ஃபோன் மட்டும் நீட்டாக பழைய ஃபோன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபோன் செட் போட்டு ரெடி பண்ணால் போதும். நம்மளால் தலையாட்ட மாட்டார், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வந்துட்டு ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பிக்கப்பு இதெல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. அப்படி செட் பண்ணி வச்சுருக்காரு. நமக்கு இந்த ஸ்பீட் லிமிட்டு நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காரு. மைலேஜ் கடைக்கு நண்பர்கள் ரொம்ப நேரம் நின்று பார்க்குறாரு. ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குங்களா, அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. போகிறேன்னு பையா காடியாயே நல்லா கேங்க வருவாங்க. வீடியோ எடுக்கல. ஓ சார் திருப்பிட்டு வாங்க சார், ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே. இங்கே அவரு மகேந்திரன் சார், சரவணன். அங்கே போயிட்டாருங்களா, முன்னாடி வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காரைக்குடி மீட்டப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு வண்டி வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வந்துட்டார். ஓகே பிரதர். மீட்டிங் பாயிண்டில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 வண்டி வந்திருக்கு. 8 வண்டி இப்போ நான் கிளம்புறோம். இன்னும் ஒரு 3 வண்டி வருங்க ராமேஸ்வரத்துக்கு. அங்கே வந்துடுறேன்ட்டாங்க. வந்தோடனே அப்படியே நாங்கள் பாம்பன் பாலத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ரூம் ஸ்டேக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கெலாம் பிளான் பண்ணணும். என்னோடய இன்ஸ்டா 360 வந்து பார்த்துட்டிங்கன்னா நொறுங்கிடுச்சு. உங்களுக்கு அது எடுத்து உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். தேங்க்யூ. ஐ சென்ட் தட் ஃபுட்டேஜ். ஓகே சார், சென்ட் மீ. ஓகே. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது அப்படின்ட்டு. அப்பா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த ராமேஸ்வரம் போகிற ஒரு ரூட்டில் 79 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் ராமேஸ்வரத்துக்கு. செவன் இதுதான் சசிகுமார் பிரதரோடது வெள்ளூர். வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு ரைடுக்குன்னு. அப்படியே லஞ்சுக்கு அப்படியே போக சொல்லியிருக்கான். எல்லோரும் வந்தாச்சு. ராஜேஷ் பிரதரும் ஜோசப் வந்துட்டான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வண்டி வரப்போகுது. ஓகே பிரதர், கண்டினியூவாக பாருங்கள் பிரதர்ஸ், நல்லா இருக்கும் இந்த ரைடு கண்டிப்பாக.
போகலாம் போகலாம் போகலாம். வண்டி வருது பார்த்துக்கோங்க. TDX 3009 மறக்க முடியாத நினைவுகள் இந்த வண்டியோட. இந்த வண்டியை வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் என்னங்கிறது உங்களுக்கு இந்த கார்டில் கொடுக்குற ரைட் சைடு பாருங்கள். இந்த 3009ஓட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஏழரை ஹெச்பி பக்காவான வண்டி. இது நம்ம பிரதர் வண்டி, பிரதரோட வண்டி. ராஜேஷ் பிரதர் வண்டி போது பாருங்க. 1984 சயின்ஸ் TDX 51 TDX 3009. ராஜேஷ் பிரதரோட வண்டியும் உங்களுக்கு ரைட் சைடு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ரிவ்யூ சூப்பராக இருக்கும். ராஜேஷ் பிரதரோடது எல்லாமே கார்டில் கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். जी ये फ्रेम पार्क जी கரெக்டாக நம்ம இருக்கும்போது கரெக்டாக ட்ரெயின் ஒன்று வந்துச்சு. சூப்பராக அதை கேப்சர் பண்ணிட்டேன். பார்ட் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது இதோட கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், அது எல்லாமே பார்ட் 2ல் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன கிளைமேட்டு பார்த்துட்டு அப்படியே ஜில்லுன்னு அப்படியே இந்த அலையோட இதில் அப்படியே பனி கொட்டுற மாதிரி அந்த சாரல் அடிச்சுட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரிப்பை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர்த்துக்கு அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது அப்படின்ட்டு. அதை தயவுசெய்து ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க.